வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். மட்டன் குழம்புக்கு வேண்டியது 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். தேங்காய், சோம்பு, பட்டை, ஸ்டார், கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் நான் வறுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். தாளிக்க வேண்டியது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 சைஸ் பெரிய சைஸில் வெங்காயம், கருவேப்பிலை. அப்புறம் அதுக்கு வேண்டியது தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு வேண்டிய மசாலா வந்து மல்லித்தூள், கறி மசாலா தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு சீரகம் அரைச்சது, அதுக்கப்புறமா கார மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச ஒரு மல்லி, வெந்தயம், சீரகம்லாம் போட்டு அரைச்ச மசாலா மல்லித்தூள், இதெல்லாம் எடுத்திருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து வறுப்போம். எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும். அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது ஃப்ரீசரில் வச்சது தான், அதனால இது கட்டி கட்டியாக இருக்குது. சூட்டில் சரியாயிடுங்க இதெல்லாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேங்க. இது இன்னும் ஆறின பிறகு நம்ம அரைச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஆறட்டுங்க, நம்ம ஒரு பக்கம் தாளிச்சிடலாம் மட்டனை. எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கு வேண்டியது பட்டை, கிராம்பு எல்லாம் போடுறோம், இஞ்சி பூண்டுலாம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம மட்டனை போட்டுருவோம். கொஞ்சம் மூடி வச்சுருவோம். உப்பு போடலாம். தக்காளி போடுவோம். அந்த தக்காளி வந்து ஒரு 3 தக்காளிக்கு அளவுக்கு தான் வரும். எல்லாம் மசாலையும் போட்டுடலாம். கொஞ்சம் மூடி வச்சிருவோம். மட்டன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம அவிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போடுவோம்.
எல்லாம் வதங்கிட்டு அதில் உள்ள தண்ணியும் வெளியில் வந்துருச்சு, மட்டனில் உள்ள தண்ணி. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றலாம். பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும். தண்ணி ஊற்றலாம், நல்லா வேகட்டு. தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் நம்ம வரைக்கலாம். குக்கர் விசில் எடுத்துருவோம், விசில் இறங்கிருச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலையை போடலாம். ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்கனால நான் தண்ணி கலக்கலை. மல்லி இலையெல்லாம் போட்டுடலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதாங்க. அதுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நீ ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ், பார்த்துறதுக்கு. ஷேர் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, தயவுசெய்து பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஆதரவுலாம் எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். இனி சாப்பிட வேண்டியது தான்.